நீங்கள் ஆரி ஒர்க் பிக்னஸாக இருந்தீங்கன்னா எப்படி ஆரி ஒர்க்குக்கு வந்து மார்க் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மெயின் கிளாத்தில் வந்து சென்டர் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். சென்டர் பாயிண்ட் ரெண்டாக மடித்து எவ்வளோ இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது அளவு ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி வைக்கிறேன்ட்டு பாருங்கள். கொஞ்சம் தையலுக்கு மட்டும் விட்டுட்டு எவ்வளோ ஹைட் இருக்கோ அதை சென்டர் பாயிண்ட்டில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஆம்கோல் கிட்ட எவ்வளோ வருதோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஷேப்க்கு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இதை அப்படியே திருப்பலாம். பாருங்கள், இதை 2 பக்கம் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து சென்டர் பாயிண்ட்டு. ஸோ இதை அப்படியே திருப்பி பாருங்கள், அதே அச்சுலேயே வச்சு இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கணும் தையல் வாசிக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணி இந்த ஆம்கோல் இங்கே மார்க் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த எவ்வளோ அகலம் வருதோ அந்தளவுக்கு வந்து நம்ம லைன் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சிட்டு இதுக்கு ஆரி ஒர்க் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சைடு வந்து கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்காக விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம ஆரி ஒர்க் பண்ணோம்னா நமக்கு நீட்டாக ஃபினிஷிங்காக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், இந்த மாதிரி ஆரி ஒர்க் போடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி டிசைன் வரைஞ்சோம்னா தான் நம்ம கரெக்டாக வருங்க. ஓகே, தேங்க்யூ.